இதைப் போலவே நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக கீழ்வேளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். இப்போ பாதித்த தாளடி பயிரை ஆய்வு செஞ்சு காவந்து பண்ணலைன்னா எங்களுக்கு வேற வழி கிடையாது. அடுத்தது நாங்கள் எதையும் விற்க முடியாது. விற்கிறதெல்லாம் வித்துட்டோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அரசு உடனடியாக பார்வையிட்டு எங்களுக்கு இடைக்கால நிவாரணம் கொடுக்கலைன்னா எங்களை கடவுளை தான் காக்கணும். அரசை நாங்கள் கடவுளாக நினைக்கிறோம். நீங்கள் நீங்களும் கையை விட்டுட்டீங்கன்னா நாங்கள் கடவுள்கிட்ட தான் போய் கையேந்து நிற்கணும். அதனால் உடனடியாக இடைக்கால நிவாரணம் கொடுக்கறதுக்கு பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுப்பு செஞ்சு உடனடியாக கொடுங்க. அப்படின்னா நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியாது. நாங்கள் இப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா பருவந்தவரி போச்சு. எங்களுக்கு பருவந்தவரி இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் தாளடி திருப்பி தெளிக்க முடியாது. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த பயிர் தண்ணியில் நிற்கிது. ஒரு மாதம் பயிர் ஒரு மாதமாக தண்ணியில் நிற்கிது. அழுகி போயிடும். இதுக்கப்புறம் தூர் வெடிச்சு வர்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அழுகி போச்சு பயிர். அதனால் இதுக்கப்புறம் இந்த பயிர் எங்களுக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி சம்பா பயிரும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தண்ணியில் பாதிக்கு பாதி கூட ஈல்டு வராது. அதனால் இதில் எந்த யூஸும் கிடையாது. எங்களுக்கு புண்ணியமும் கிடையாது. அதனால் அரசு தான் எங்களை கவர்ந்து பண்ணணும். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம். விவசாயிகள் முன்பு பெய்த மழையாலும் தற்போதைய மழையாலும் தொடர்ந்த பயிர்கள் நாசமாகி வருகிறது. அரசு தான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. களத்துல சூழல் என்னவாக உள்ளது? வணக்கம் கௌதமி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து வருகிறது. இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக அதிக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த மழையால் மூழ்கி போன சம்பா தாளடி பயிர்கள் அனைத்தும் தற்போது பெய்யும் தொடர் மழையால் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி உள்ளது. குறிப்பாக கீழ்வளூர், திருக்கோளை, தலைஞாயிறு, வேதாரண்யம், கொடியக்கரை, வேளாங்கண்ணி, கிளையூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் அதிக கனமழை பெய்தது. தற்போது இந்த பகுதியில் குறுவை அறுவடை பணிகள் முடிவுற்று சம்பா தாளடி நெல் சாகுபடி ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் கீழூர் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 25,000 ஏக்கர் நேரடி விதைப்பில் முளைத்த நெல் பயிர்களும் நடவு சம்பா பயிர்களும் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கியுள்ளது. முளைத்த 30 நாட்களே ஆணைய பயிர்களே தெரியாத அளவிற்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வயல்வெளிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் பகுதி பட்டமங்கலம் பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே பயிர்கள் மூழ்கியிருப்பதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இதே போன்று இருப்பூர், வடக்காலத்தூர், ஆராமங்கலம், வெண்மணி, காக்கல்வி, அணைக்குடி, சட்டூர், கூத்தூர், ஆவணி, புதுச்சேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் முளைத்த 30 நாட்களே முழுவதுமாக மூடியுள்ளது. விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதனில் டிராக்டர், உழவு, ஆள்கூலி என ஏக்கருக்கு 15,000 சம்பா பயிருக்கு 40,000 செலவு செய்த நிலையில் நஷ்டமாகிவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் இந்த தண்ணீர் வடிவதற்கு ஒரு வார காலம் இருந்தால் தண்ணிக்குள் இருக்கும் முளைத்த நெற்பயிர்கள் அனைத்தும் அழிவிடும் என்பதால் மறுசாகுபடி செய்ய வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். சம்பா பயிர்கள், நெல்மணிகள் சூழ்ந்தொட்டு பருவத்தில் மூழ்கி போனதால் அனைத்தும் பதறாக போகும் என்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். உடனடியாக மூடி கிடக்கும் பகுதிகளை வேளாண்மை அதிகாரிகள் பார்வையிட்டு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் மறுசாகுபடி செய்வதற்கு குறுகிய கால பயிர்வகை விதைகள் மற்றும் உரம் தொகுப்புகளை இலவசமாக வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி லெனின்.